Hello dear students, friends, welcome. In the video 12th Max Public Exam Centum Marks உடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பர்ஸ் உடைய ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துருக்கோம், அதனுடைய கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேப்பர்ஸ் உடைய ப்ரெசன்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டை வந்து பதிவு செய்யுங்க. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 12th மேக்ஸில் வந்து பப்ளிக் எக்ஸாமில் நம்ம முழுமையாக ஸ்கோர் பண்ணணும்னா அதுக்கு வந்து அஃபீஷியல் ஆன்சர்களை வந்து டீட்டெயில்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்க்ஸை வந்து நம்ம அவுட்புட் கொடுக்கணும் டீச்சர்ஸ் வந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்ட் 1ல் வந்து ஒரு 20 1 மார்க்ஸ் இருக்குன்னா மிக முக்கியமாக அந்த 1 மார்க் ஆன்சர்ஸ்க்குரிய ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக எழுதணும். இதை நீங்கள் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் வெறும் ஆன்சரை எழுதுனா உங்களுக்கு வந்து மதிப்பெண் போடக்கூடாதுன்றே ஆல்ரெடி ஸ்ட்ரிக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸோடு வந்து நீட்டாக எழுதுங்க. அதோடு ஒரு கேள்விக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து எழுதாதீங்க. ஸோ 20 மார்க்ஸ் வந்து ஈஸியாக கெயின் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த சாப்டர்ஸில் ஒரு 12 சாப்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் ஒரு 12 கேள்வி 13 கேள்வி தான் வரப்போகுது. ரிமைனிங் கொஸ்டின் வந்து உங்களுக்கு புக்கினாவோ கிரியேட்டிவோ கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டுமே தான் இந்த 1 மார்க் பகுதியில் வந்து முழுமையாக மதிப்பெண் எடுக்க முடியும். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒரே ஒரு 1 மார்க்ஸ் மட்டும் தப்பு பண்ணியிருக்காங்க, பாக்கி எல்லாமே முழுமையாக மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போது தெரியும், ஒரு அசைன்மெண்ட் எழுதுகிற மாதிரி வெரி நீட்டாக வந்து பேப்பர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்ட் 2 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸையும் செக் பண்ணுங்கள். மிக நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கு, ஓகேங்களா. ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து அடுத்த ஆன்சர்ஸ்க்கு வந்து நம்ம நீட்டாக அலைன்மெண்ட் பண்ணணும். அது மிக முக்கியமாக உங்களுடைய ரஃப் ஒர்க்கை வந்து மேக்ஸை பொறுத்தவரைக்கு சைடில் வந்து பண்ணவே கூடாது, அந்த பேப்பருடைய கடைசியில் வந்து பண்ணுங்கள். ஒரு 2 இன்ச்சுக்கு இடம் விட்டு வந்து உங்களுடைய ரஃப் ஒர்க்கை ஃபுல்லாக பண்ணுங்கள். அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க்ஸ் எழுதுறீங்க 3 மார்க்ஸ் எழுதுறீங்கன்னா அதுக்கு எத்தனை ஸ்டெப்பு இருக்கோ அத்தனை ஸ்டெப்பை வந்து ப்ராப்பராக எழுதுங்க. அதற்கு ஃபார்முலாஸ் தேவைப்பட்டால் ஃபார்முலாஸ் எழுதுங்க. ஆனால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர்களை வந்து கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் எடுக்கக்கூடிய மாணவிகள் வந்து நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் எழுதலை அப்படின்னா அதற்காக மதிப்பெண்ணை வந்து குறைக்காமல் அந்த ஸ்டெப் மார்க்கு ஃபைனலுடைய ஆன்சர்ஸ்க்கெல்லாம் முழுமையாக வந்து ஸ்கோர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கே வந்து ஃபார்முலாக்ஸ் மார்க் கிடைக்கும்னா உங்களுடைய ஸ்டெப்பு மார்க் எல்லாம் தவறாக இருக்குது, ஃபைனல் ஆன்சரும் தவறாக இருக்குது, ஆனால் ஃபார்முலா கரெக்டாக இருக்குன்னா அங்கே வந்து ஃபார்முலாவுக்கு வந்து மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே பேப்பர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மேக்ஸ் பேப்பர் வந்து எப்படி இருக்குது உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஸோ இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாம் வந்து முழுமையாக மதிப்பெண் எடுத்திருக்கீங்களா, இல்லை வரக்கூடிய பொதுத் தேர்வில் வந்து நான் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு எய்மில் இருக்கிற கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. இந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் வித் கொஸ்டின் பேப்பருடைய PDF லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.